கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, நீங்க உங்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி வாயிலாக உங்களோடு கூட தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும் அவருடைய அன்பை ருசித்து பார்த்ததுனால உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை எப்படின்னு சொன்னா, அது ரொம்ப முழுமையான விடுதலையா இருக்கும். அது வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, அது என்னதான் பூரணமான ஒரு விடுதலை கொடுக்கும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டு விட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய காலத்துல என்ன செய்யறாரு, நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும் பொழுது என்னதுன்னா, கதரேனுடைய அந்த ஊருக்கு வரும் பொழுது அங்க என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு மனுஷன் பிரேத கல்லறை இருக்கிற இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கா, அங்க கட்டப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னா, அசுத்தாவிகளால் நிறந்தவனாக காணப்பட்டான். கல்லறையில இருந்து அவன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அவன் என்ன செய்வான், சில நேரத்துல அவனை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. அப்படி அவன் கத்திட்டு அப்படிலாம் இருக்கிற ஒரு மனுஷன், அசுத்தாவி பிடிச்ச மனுஷன். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து, நீ யார், உன் பேர் என்ன என்று கேட்பார். அப்ப அவன் சொல்லுவான், நான் அநேகரா இருக்கிறதுனால என் பேர் லெகியோன் அப்படின்ட்டு சொல்லுவான். இப்ப ஆண்டவர் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பிசாசுக்கெல்லாம் ஆண்டவரை பார்த்து நடுங்கிட்டு, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படி கேட்ட உடனே அவ ரிக்வெஸ்ட் பண்ணும், நீங்க என்ன செய்யுங்க, என்ன எங்களை பன்றிக்குள்ள அனுப்பிச்சிருங்க. அப்ப இவ்வளோ நிறைய பன்றிகள், எத்தனை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2000 பன்றிகள் என்ன செய்தா கடலில் பாய்ந்து அழிய செய்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அந்த மனுஷன் ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்தான், விடுதலை பெற்றான். அநேக பிசாசுகள் பிடித்திருந்த மகன் என்ன செஞ்சான், ஆண்டவரை பார்த்து நடுங்கி அதை என்ன செஞ்சான், அவர் விடுதலை கொடுத்தார். அது மாத்திரம் பார்த்தீங்கன்னா 38 வருஷம் வியாதியாய் கிடந்த மனுஷன் என்ன செய்தாரு, பெதஸ்தா குளத்தண்டையில என்ன செஞ்சாரு, உனக்கு சொஸ்தமாக வேண்டுமான்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த மகனை என்ன சொல்றாருன்னா, சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாய் என்று எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சாரு, போகிற இடமெல்லாம் ஊழிய செய்யற காலத்துல விடுதலை கொடுத்தா. அவருக்கு மாத்திரம் கொடுக்கல, இன்னொரு கூட என்ன செஞ்சாரு, திமிர்வாதக்காரனுடைய நண்பர்கள் இறக்கும் பொழுது என்ன சொல்றாரு, அவங்களுடைய விசுவாச நிமித்தம் நான் என்ன செய்யறேன், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு சொல்லுவார். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன். அவர் விடுதலையின் நாயகன். அந்த விடுதலை நாயகன் இன்று உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கார். உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், ஒருவேளை அநேக அசுத்தாவிகளை பிடித்து அநேக பிரச்சனைகள் மத்தியில நீங்க கட்டப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யுமா, விடுதலை கிடைக்கும். விடுதலை நாயகன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நோயிலிருந்தும் அசுத்தாவியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நமக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எதெல்லாம் நம்ம கட்டப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து நம்மளை விடுதலை கொடுக்க அவர் இன்று காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை, அந்த விடுதலை நாயகனை நீங்கள் பற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற பரலோக தந்தையே, சாமி, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்காக எங்களுக்காக வாழ்ந்து மரித்து உயிர் தெளிந்து பரம் சென்று எங்களுக்காக ஆண்டவரே, நீர் பரலோகத்திலே எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அதற்காக உடைய பாதத்துல நிற்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுவதற்கு நீர் மாத்திரமே வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, அது உம்மால் மாத்திரமே ஆகும் என்று சொல்லி நோக்கி இந்த வேளையில யாரெல்லாம் கெஞ்சுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கவலைகளை சொல்லுகிற அவருடைய பிரச்சனையை சொல்லி உடைய பாதத்துல வருகிறார்களோ, அவங்களோடு கூட நீர் இடைப்பட்டு அவர்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டுமாய் கெஞ்சுமா. பூரண விடுதலை பெற்றவர்களாக ஜீவிக்க அவளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி எப்படி அந்த பிசாசு பிடித்த மகன், அந்த திமிர்வாதக்காரன் எல்லாரும் சென்று ஆண்டவரே உடைய அன்பை குறித்து எல்லாரும் இடத்திலும் பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல நாங்களும் விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த விடுதலை பெற்றிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லவும், ஆனால் விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.